குறிப்பாக தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து அதிமுக, திமுக கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் தங்களுடைய தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்ந்த பொதுச் செயலாளர் திருச்செங்கோட்டில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து இதற்கு முன்பாகவே 2021ஆம் ஆண்டு திருச்செங்கோடு சட்டப்பேரவை தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த தொகுதி மக்களுக்கு எது மாதிரியான வாக்குறுதிகளை இந்த முறை அளிக்கப் போகிறார், எது மாதிரியான திட்டங்களை திருச்செங்கோடு மக்களுக்கு செய்திருக்கிறார் என அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம் சார். இப்ப இரண்டாவது முறையாக திருச்செங்கோடு சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறீங்க சட்டப்பேரவையில். இப்ப தொடர்ந்து இந்த தொகுதி மக்களுக்கு எது மாதிரியான வாக்குறுதிகளை நீங்க கொடுத்திருக்கீங்க? திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தவரை ஒரு எம்எல்ஏவாக செய்ய வேண்டிய அத்தனை பணிகளையும் நான் நிறைவேற்றி இருக்கிறேன். திருச்செங்கோடு ஜிஹெச் இருந்தாலும், கல்லூரியா இருந்தாலும், ஐடிஐ இருந்தாலும், அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தேரா இருந்தாலும், கோயிலுக்கான ரோப்காரா இருந்தாலும், வையப்பமலைக்கு ரோடா இருந்தாலும், திருச்செங்கோடை சுத்தி இருக்கிற அத்தனை ஏரியும் மேம்படுத்தலா இருந்தாலும், பாரத் சந்தையா இருந்தாலும், தினசரி சந்தையா இருந்தாலும், இப்படி அத்தனையுமே இன்னைக்கு நம்ம செய்து முடிச்சிருக்கோம். அடுத்த கட்டமாக இரண்டாவது 5 ஆண்டிலே, இப்ப இந்த முதல் 5 ஆண்டிலே மேக்ரோ லெவலில் திட்டங்களை நிறைவேற்றினோம். இப்போது இரண்டாவது 5 ஆண்டிலே மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் சென்று அந்த பஞ்சாயத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அதை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை நான் வகுத்துக் கொண்டிருக்கிறேன். இப்ப ரிங் ரோடு முதலானது அத்தனையும் முடிச்சுட்டோம். நம்ம இப்ப மேஜரா பண்றதுக்கு அங்க எதுவும் கிடையாது. மேஜரா பண்றது 1-2 விஷயம் இருக்கு, அதை நம்ம பண்ணிடுவோம். நடராஜீஸ்வரன் கோயிலுக்கு பாலம் போடணும், அந்த வேலையை செஞ்சிருவோம். அடுத்து டைடல் பார்க் கொண்டு வரணும். அவ்வளவுதான் மேஜரா பண்ண வேண்டிய விஷயங்கள். மற்றபடி கிராமங்கள்ல இருக்கிற பல விஷயங்கள் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி கிராமங்கள்ல இருக்கிற அடிப்படை வசதிகள், சாக்கடை வசதியா இருந்தாலும், குடிநீரா இருந்தாலும், ரோடா இருந்தாலும் அத்தனையும் இந்த 2வது 5 ஆண்டுகள்ல செஞ்சு அந்த அடுத்த 5 ஆண்டு நிறைவேறும் பொழுது எந்த ஊரிலும் இது தேவை என்று யாருமே கேட்கக்கூடாது. அது குடிநீர் தொட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் முடித்திருக்க வேண்டும். அந்த ஒரு திட்டத்தோடு லட்சியத்தோடு நான் இப்போது மீண்டும் இன்றைக்கு தேர்தலில் நிற்கிறேன். மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் செய்த பணிகளை அங்கீகரிக்கிறார்கள். அந்த செய்த பணிகளை அங்கீகரித்து மறுபடியும் வாக்களிப்போம் என்பதை இன்றைக்கு முடிவோடு என்னிடத்தில் பல இடத்திலும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றிய பல திட்டங்கள் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தொகுதியிலே கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அடுத்து இருக்கிற வேட்பாளர்களுக்கு 2 பேருக்கும் 2வது இடத்துக்கு தான் போட்டி என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்திருக்கிறோம். யதார்த்த களம் அதுதான். நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு யாரும் இங்கு போட்டி கிடையாது. 2வது இடத்துக்கு அதிமுகவும் தாவேகாவும் போட்டியிடுகிறார்கள். அதுதான் முடிவை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து திமுக கூட்டணியில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அங்கம் வகிக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தலில் திமுகவினுடைய அந்த வாக்குறுதிகளை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு சேகரிப்பீங்க. ஆனா இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தான் திமுக காப்பி அடித்துள்ளது அப்படின்ட்டு ஒரு சொல்றாரு. ஏன்னா நாங்க ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் அறிவிச்சிட்டோம். அதை பார்த்து கொண்டுதான் திமுக எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுகிறார். அதாவது அந்த ஃப்ரிட்ஜ் வாக்குறுதியும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிற 8000 ரூபாய் கூப்பன் வாக்குறுதியும் எவ்வளவு வித்தியாசப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலைஞர் அவர்கள் கலர் டிவியை அறிவித்த பொழுது பல வீடுகளிலே டிவி கிடையாது. பெரும்பாலான வீடுகளிலே டிவி கிடையாது. ஏழை வீட்டு குழந்தைகள் எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிற டிவியை ஜன்னல் மூலமாக பார்த்த காலம். அன்றைக்கு எல்லோருக்குமே டிவி தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல வீடுகளிலே ஒரு சில பொருள் இருக்கிறது, ஒரு சில பொருள் இல்லை. அதை புரிந்து கொண்டுதான் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 8000 ரூபாய்க்கான கூப்பனை கொடுத்து உங்க வீட்டில் என்ன இல்லையோ அதை வாங்கிக்கங்க என்று சொல்லி இருக்கிறார். இதை விட ஒரு அற்புதமான அறிவிப்பு என்ன இருக்க முடியும்? இது எப்படி காப்பி அடிச்ச திட்டமாகும்? ஃப்ரிட்ஜ் வாங்கி சொல்லலையே, வீட்டில் இல்லாத பொருளை வாங்கிக்க சொல்லியிருக்காரு. அவங்க விரும்புற கடையில வாங்கிக்க சொல்லியிருக்காரு. இது அவங்க விரும்புற கடையில வாங்கிக்க முடியும். இப்படி இன்னைக்கு அதை பண்ணி நீங்க நான் ஒண்ணு சொல்றேன். அதிமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையும் பாருங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்குன்னு பாருங்க. ஒரு துறை விடல, ஒவ்வொரு துறையா பார்த்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி
இந்தியாவிலே இன்றைக்கே எல்லா மாநிலங்களையும் தாண்டி இருக்கிறது. உலகில் உள்ள பல நாடுகளை விட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தொடர்ந்து திமுக ஆட்சியில தமிழகத்துல வந்து சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. எல்லா இடத்திலுமே கஞ்சா விற்பனை என்பது அமோகமாக நடைபெற்று வருகிறது. அதிமுக ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றி தீர்வேன் அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்டணி கட்சி தலைவரா, ஒரு வேட்பாளரா இதை எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்லுகிற இந்த விஷயங்களை எல்லாம் தரவுகள் இல்லாமல் சொல்லுகிறார். கடந்த 10 ஆண்டுகளிலே இருக்கிற தரவுகளை பார்க்கும் பொழுது இந்த 5 ஆண்டுகளிலே அதிகமாக இல்லை. அதுதான் காவல்துறையினுடைய தரவுகள் இன்றைக்கு சொல்லுகிறது. அவங்க தொலைக்காட்சியில போடுற மாதிரி என்னமோ தினசரி இங்கெல்லாம் வெட்டு குத்து நடக்கிற மாதிரியும் இதெல்லாம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாதிரியும் ஒரு மாயை உண்டாக்குறாங்க. நாங்கெல்லாம் எங்க தொகுதியில பாதுகாப்பா இருக்கிறோம். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல எங்கேயுமே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எங்கேயுமே வந்தது கிடையாது. நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கிறீங்க. வன்முறையா எங்கேயாவது நடந்திருக்கா? சாதி கலவரம் எங்கேயாவது நடந்திருக்கா? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் நடக்கிற விஷயங்கள், குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்ல முடியாது. அதனால மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அவர்கள் பேசுவதற்கு வேறொன்றும் கிடையாது. இன்று ஆட்சியினுடைய திட்டங்களை குறை சொல்ல முடியாது. அப்ப ஏதாவது சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இல்லை. சார், தொடர்ந்து இந்த முறை வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நீங்களும், அதே சமயம் அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் 4 முனை போட்டியா தமிழகத்தில் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து திமுகவினுடைய வாக்கு வங்கியை வந்து பிரிக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? நாங்க களத்துல பாத்துட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் வந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு யாரோ கொடுக்கிற சர்வே வச்சுக்கிட்டு இல்லாம அவங்கள மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஒரு சர்வே கொடுக்கறாங்க. நாங்களும் சர்வே எடுத்திருக்கோம். நான் சொன்ன மாதிரிதான் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதிமுகவோ தாவேகாவோ 2வது இடத்துக்கு யார் என்பதுதான் போட்டி. 2 பேரும் சரிசமமாக இருப்பதை பல இடங்களில் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கப்ப யார் ஓட்ட அவங்க பிரிச்சிருப்பாங்க? அவங்க 2 பேத்துக்கும் போட்டி அப்படின்னு சொன்னா யார் ஓட்ட அவங்க பிரிச்சிருப்பாங்க? அதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதான் கலை யதார்த்தம். ஆனா அப்படி நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக அதாவது முதலமைச்சர் சொன்ன மாதிரி 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவார். சர்வேக்களை 180 தொகுதிகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெற்றி பெறுவது உறுதி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் இன்றைய முதலமைச்சர் பொறுப்பேற்பது உறுதி. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. சார், தொடர்ந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக சார்பில் இருந்த ஏற்கனவே இந்த முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையின் தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் நிற்கிறார். சார், இரட்டலை சின்னத்தில் அதிமுக என்ற செங்கோட்டையன் தற்பொழுது விசில் சின்னத்தில் தாவேக்கால நிற்கிறாரு. அவருக்கு அந்த ஓட்டு சதவீதம் எது மாதிரியான மாறுபடும்? அவர் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து 9 முறை அந்த இடத்துல வந்து சட்டப்பேரவையில வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப தாவேக்கால போய் நின்று இந்த முறை அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி? ஒரு கூட்டணி கட்சி தலைவரா, ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர் எப்படி பாக்குறீங்க? யதார்த்தமாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய வாக்குகளை அவர் வாங்குவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அவரோடு இருந்த அதிமுக காரர்கள் திரும்ப அதிமுகவில் தான் இருக்கிறார்கள். அவரை கொண்டு போய் அங்க தாவேக்கால விட்டுட்டு இவங்க வந்து இப்ப வந்து அவங்கவுங்க அதிமுக வந்துட்டாங்க. அதனால தாவேக்கா கிடைக்கிற ஓட்டுகளை அவர் அறுவடை செய்வார். இதுதான் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய நிலையாக இருக்கும். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு முதலே இருந்து இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த முறையும் பல்வேறு நலத்திட்டங்கள் திருச்செங்கோடு மக்களுக்கு செய்து தருவேன் என வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் தங்கமணி, ஒளிப்பதிவாளர் விக்னேஷ்.